Good evening to all. Today we talk about dihybrid cross. Okay. நம்ம ஏற்கனவே monohybrid cross படிச்சிட்டோம் இல்லையா? Okay. What do you mean for monohybrid cross? Yes, inheritance of single characters. அதை பத்தி டீல் பண்றது monohybrid cross ஆ. Okay, whereas in dihybrid cross ரெண்டு contrasting charactersல differ ஆகிற parent cross பண்றது தான் dihybrid cross ஆ இருக்கும். Okay, இதோட definition a genetic cross which involves parents differing in two characters are termed as dihybrid cross. இந்த two charactersையும் contribute பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா ரெண்டு ஜீன்ஸ் இருக்கும். ஒரு ஜீன்ஸ்குள்ளேயும் ரெண்டு alleles இருக்கும். இதுதான் dihybrid cross ஆ இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஜீன்னா அதுல ரெண்டு alternate forms இருக்கும். அதுக்கு பேர் alleles அப்படி தெரியும். ரெண்டு alleles கன்சிஸ்ட் பண்ணிக்கிற two different genes ரெஸ்பான்சிபிளா இருக்கிற two different charactersல டிஃபர் ஆகிற பேரண்ட்டை கிராஸ் பண்றது தான் டைஹைபிரிட் கிராஸா இருக்கும். நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ்ல ரெண்டு ஹோமோசைகஸ் பேரண்ட்டை கிராஸ் பண்ணும்போது F1ல ஒரு ஹெட்டரோசைகஸ் பிளான்ட் கிடைக்கும். அந்த ஹெட்டரோசைகஸ் பிளான்ட்ல ரெண்டு கேமெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு கேமெட்ஸையும் செல்ஃபிங் பண்ணும்போது 2x2 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அந்த 4 பாசிபிள் காம்பினேஷனோட ஃபினோடைப் 3:1 அப்படி நமக்கு கிடைக்கும். வரது இந்த டைஹைபிரிட் கிராஸ் இங்கே நமக்கு ரெண்டு ஜீன்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒரு ஜீன்குள்ளேயும் ரெண்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு 4 ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, 4 டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் டெவலப் ஆகும். இந்த 4 டிஃப்ரெண்ட் கேமிட்ஸு அதாவது F1 ஜெனரேஷன்லேருந்து டெவலப் ஆகிற கேமிட்ஸ் 4 நம்பர் ஆஃப் கேமிட்ஸ் 4 பேட்டர்ன் ஆஃப் கேமிட்ஸ் டெவலப் ஆகும். இந்த 4 பேட்டர்ன் ஆஃப் கேமிட்ஸை செல்ஃபிங் பண்ணும்போது 4 × 4 16 நம்பர் ஆஃப் ஜைகோட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் கிடைக்கும். அதோட phenotypical ratio 9:3:3:1. ஆக்சுவலாக நமக்கு 4 நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் டெவலப் ஆகுதுன்னா அது ஈக்குவல் நம்பரில் அசார்ட் அவுட் ஆகாமல் இந்த 9:3:3:1 இந்த நம்பரில் ஒரு ஐடியல் phenotypical ratio dihybrid ratio கிடைக்குது. இந்த ஐடியல் phenotypical ratio of dihybrid cross which leads to set a second set of generalization. மெண்டலை செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் லீட் பண்ண வைக்குது. அந்த செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ன்றது என்னன்னா நமக்கு இங்கே டைஹைபிரிட் கிராஸ்ல ரெண்டு ஜீன்ஸ் இன்வால்வ் ஆகுது, ரெண்டு டிஃப்ரெண்ட் செப்பரேட் ஜீன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு படித்தோம் இல்லையா. இந்த ரெண்டு செப்பரேட் ஜீன்ஸும் ஃபர்தரா அதோடைய ப்ரோஜனிஸை ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஜீனோட கேரக்டர் இன்னொரு ஜீனை டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா அதோட கேரக்டர்ஸை அசார்ட் அவுட் பண்ணுது. இதுதான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம டைஹைபிரிட் கிராஸ்ல ரெண்டு பியூர் ப்ரீடிங் பிளான்ட்டை பேரண்டா செலக்ட் பண்ணி கிராஸ் பண்றோம். அப்படி கிராஸ் பண்ணும்போது F1 ஹைபிரிட் கிடைக்குது. அந்த F1 ஹைபிரிட்ல 2 செப்பரேட் ஜீன்ஸோட கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த 2 செப்பரேட் ஜீன்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னா அந்த F1 ஹைபிரிட்ல இருக்கிற ரெண்டு செப்பரேட் ஜீன்ஸோட கேரக்டர்ஸும் இண்டிபெண்டா அதோட கேரக்டர்ஸை அசார்ட் அவுட் பண்ணுன்றது தான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். நம்ம இந்த டைஹைபிரிட் கிராஸை எக்ஸாம்பிளா வச்சு படிக்கலாம். டைஹைபிரிட் கிராஸ்ல F1ல நமக்கு ஹைபிரிட்ஸ் இருக்கு. அந்த ஹைபிரிட்ஸ் என்ன கண்டெயின் பண்ணிருக்கும் அப்படின்னா 2 pairs of traits கன்சிஸ்ட் பண்ணிருக்கும் ஆர் கண்டெயின் பண்ணிருக்கும். இந்த 2 pairs of traitsம் ரெண்டு கேரக்டர்ஸா இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கும். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய one pair of character which assert out independently to the other pair of characters. ஒரு pair of characters இன்னொரு pair of charactersல இருந்து இண்டிபெண்டண்டா அதோட கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றது தான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இந்த டைஹைபிரிட் கிராஸ்ல ஏன் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ்ல ஒரே ஒரு ஜீன் தான் ஒரு கேரக்டரை கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படின்னு படிச்சிட்டோம். ஆனா டைஹைபிரிட் கிராஸ்ல ரெண்டு ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிஃபர் ஆகிற பேரண்ட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு செப்பரேட் ஜீன்ஸும் எப்படி அசார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கிடைக்கும் வரும் இல்லையா. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குது தான் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். நமக்கு டைஹைபிரிட் கிராஸ்ல கிடைக்கிற 9:3:3:1 இந்த ரேஷியோ தான் மெண்டலை இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ஸோட செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷனை ப்ரொசீட் பண்ண வச்சிருக்கும். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா 2 pairs of traits கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு இண்டிவிஜுவல், இட் மே பி ஹைபிரிடா இருக்கலாம். ஒரு ஹைபிரிட் ஏன் நான் ஹைபிரிடா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா நமக்கு
பியூர் ப்ரீடிங் பேரண்ட் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு வரும்போது அது F1 ஹைபிரிட். இந்த F1 F2 பிளான்ட்னு பார்க்கும்போது இந்த F1 தான் பேரண்டா இருக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னேன். அதாவது ஒரு ஹைபிரிட் 2 pairs of traits கன்சிஸ்ட் பண்ணிருக்கு. அதுல 1 pair of traits க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற 1 pair of character which assort out independently to the other pair of characters. இதுதான் law of independent assortment. இங்க டைஹைபிரிட் கிராஸ்ல மட்டும் கிடையாது. ஆக்சுவலா ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒரு குரோமோசோம்ஸ்லயும் ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். அது ஸ்பெசிபிக் மேனர்ல, ஸ்பெசிபிக் ஆர்டர்ல, ஸ்பெசிபிக் லோக்கல்ல லொகேட்டடா இருக்கும். இப்படிலாம் நம்ம 3rd சாப்டர்ல படிச்சுக்கலாம். இங்க நமக்கு ஒரு ஆர்கானிசம்லயும் இருக்கிற டிஃபரண்ட் குரோமோசோம்ஸ்க்குள்ள லொகேட்டடா இருக்கிற ஜீன்ஸ் அதுக்குள்ள இருக்கிற அல்லீல்ஸை இண்டிபெண்டண்டா அசார்ட் அவுட் பண்ணும். எப்ப அப்படின்னா டூரிங் மியாசிஸ், ஒரு மியாட்டிக் டிவிஷன் அப்பதான் ஒரு ஆர்கானிசம் அதுக்குள்ள இருக்கிற வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் அல்லீல்ஸை கேமெட்ஸ்குள்ள இன்ஹெரிட் பண்ணும். அந்த கேமெட்ஸ் அதாவது ஒரு மேல் கேமெட் ஒரு ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகி தானே ஜைகோட் டெவலப் ஆகும். ஜைகோட் இருந்து தானே என்டையர் ஆர்கானிசம் டெவலப் ஆகும். அப்போ நம்ம கிராசிங் படிக்கிறோம் அப்படின்னா கிராசிங் அப்படின்னாவே மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணுறது தானே. அப்போ மேல் கேமெட்ஸோ இல்லை ஃபீமேல் கேமெட்ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பை த ப்ராசஸ் ஆஃப் மியாசிஸ். அப்போ மியாட்டிக் டிவிஷன் அப்போ ஒரு ஹைபிரிட் அது கன்சிஸ்ட் பண்ணிக்கிற 2 pairs of traits அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற கேரக்டர்ஸ் 1 pair of characters இண்டிபெண்டண்டா இன்னொரு பேர் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு இண்டிபெண்டண்டா அதோட கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணது தான் இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லாவா இருக்கும். ஒரு ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் லொகேட்டடா இருக்கிற ஜீன்ஸ் இண்டிபெண்டண்டா அதோட கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லாவோடைய ரிசல்ட்ல மெனி பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஏன் மெனி பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சொல்றோம் அப்படின்னா நம்ம ஹோமோசைகஸ் மேனர்ல சேம் டைப் ஆஃப் அல்லீல்ஸ் தான் கன்சிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா? அப்படி கிடையாது. நமக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெண்டலோடைய ஸ்டடீஸ்ல ஜெனெடிக் ஸ்டடீஸ்ல 7 pairs of traits இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 7 pairs of traitsக்கும் 7 ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அந்த 7 ஜீன்ஸ்லயும் 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அப்போ மொத்தம் 14 அல்லீல்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த 7 ஜீன்ஸ்ல 14 அல்லீல்ஸ் இருக்குன்னா இந்த ஜீனோட காம்பினேஷன் அந்த ஜீன் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற அல்லீலோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஷஃபிள் ஆகும். ஷஃபிள் ஆகி வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல மெனி பாசிபிள் காம்பினேஷன்ஸ்ல ஃபேக்டர்ஸ்குள்ள அது இன்ஹெரிட் ஆகும். இந்த ஃபேக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற கேமீட் வேரியஸ் பாசிபிலிட்டிஸ்ல வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல ஜீன்ஸை ஆர் ஃபேக்டர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற கேமீட் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகி ஃபியூஸ் ஆகி நமக்கு ஹைபிரிட்ஸா டெவலப் ஆகும்போது நமக்கு ஜெனெடிக் வேரியேஷன்ஸ் கிடைக்கும். அதுதான் ஜெனெடிக் வேரியேஷன்ஸை லீட் பண்றது இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டா இருக்கும். இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்ம மெண்டல் 2 லாஸ் பத்தி சொல்லியிருப்பாரு இல்லையா? லா ஆஃப் டாமினன்ட், லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸ் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். நமக்கு லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸ் ஆர் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஜீன்குள்ள இருக்கிற அல்லீல்ஸ் வந்து பிளண்டர் ஆகாது, மிக்ஸ்அப் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அல்லீல் டிரான்ஸ்மிட் ஆகி ஃபார்ம் ஆகிற கேமெட்டும் வந்து எப்பவுமே பிளண்டர் ஆகாது. கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைபிரிட் அப்படின்னு சொல்றது தான் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸா இருக்கும். லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸ்ல ஒரு ஜீன்குள்ள இருக்கிற அல்லீல்ஸ் பிளண்டர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இங்க நமக்கு ஒரு ஜீன்குள்ள இருக்கிற கேமெட்ஸ் டிஃப்ரெண்ட் மேனர்ல டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ்ல மெனி பாசிபிலிட்டிஸ்ல கேமெட்ஸ்குள்ள இன்ஹெரிட் ஆகும். அந்த கேமெட் ஃபியூஸ் ஆகி ஹைபிரிட்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்டா இருக்கும். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் which deals with relationship between genes. ஜீன்ஸ்க்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்ன பாசிபிலிட்டிஸ் வருது, என்னென்ன டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கேமெட்ஸ் ஃபர்டிலைசேஷன் இன்வால்வ் ஆகுது அதெல்லாம் பத்தி டீல் பண்றது இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட். ஒரு ஜீன்குள்ள இருக்கிற அல்லீல் பிளெண்டர் ஆகாது, மிக்ஸ்அப் ஆகாது, கேமெட்ஸ் வந்து நெவர் ஹைபிரிட் சொல்லுது லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸ். லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமெட்ஸ் ஜீன்குள்ள இருக்கிற அல்லீல்ஸ் பிளெண்டர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கும். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஒரு குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற வேரியஸ் லொகேஷன்ஸ்ல இருக்கிற ஜீன்ஸ் இண்டிபெண்டண்டா அசார்ட் அவுட் ஆகி மெனி பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த மெனி பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் அதோட பார்ட்னர் கேமெட்ஸோட ஃபர்டிலைஸ் ஆகி நமக்கு மெனி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஜெனெடிக் வேரியேஷன்ஸை லீட் பண்ணும் அப்படின்னு சொல்றது
லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சேம் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு குரோமோசோம்ஸ்லேயே இருக்கிற ஸ்பெசிஃபிக் லோக்கையில் லொக்கேட்டடாக இருக்கிற ஜீன்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக அசார்ட்டட் ஆகி மெனி பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸை லீட் பண்ணும். இந்த ஃபேக்டர்ஸ் கேமிட்ஸ்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜெனட்டிக் வேரியேஷன்ஸை லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. ஓகே, நமக்கு மெட்டர்னல் என்னது மதர் பிளான்ட்டாக இருக்கும், பெட்டர்னல் என்னது ஃபாதர் பிளான்ட்டாக இருக்கும். ஓகே, மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி தானே நமக்கு ஹைபிரிட்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ மெட்டர்னல்ல ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், பெட்டர்னல்ல another செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ரெண்டுத்துலேயும் இருக்கிற குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற ஜீன்ஸ்குள்ள ரெண்டு பேர்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு ஜீன்லையும் ரெண்டு அல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அது அல்டர்னேட் ஃபார்ம்ஸ், அல்லீல்ஸ், மெம்பர்ஸ் இல்லை பேர் ஆஃப் ஜீன்ஸ் இப்படி நிறைய டேர்ம்ஸில் இருக்கும். ஓகே, இந்த மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் மெம்பர்ஸ்குள்ள இருக்கிற எல்லா பேர்ஸுமே கேமிட்குள்ள டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, அப்படியே கேமிட்குள்ள டிரான்ஸ்மிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கேமிட் ஃபியூஸ் ஆகி தான் அந்த கேமிட் மேலே இருந்துச்சுன்னா ஃபீமேலோட ஃபியூஸ் ஆகும், ஃபீமேல் இருந்தால் மேலோட ஃபியூஸ் ஆகும். அப்படி ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு நிறைய பாசிபிள் குரோமோசோமல் காம்பினேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது நிறைய டிஃப்ரெண்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், டிஃப்ரெண்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேமிட்ஸ்குள்ள இன்ஹெரிட் ஆகி ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் என்றது எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். ஓகே, இந்த எவல்யூஷன், ஜெனட்டிக் வேரியேஷன், ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், ஓகே, இதெல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம். இட் மேபி பிளான்ட்டாக இருக்கலாம் இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம். பிளான்ட் இந்த சென்ஸ் பைசம் சட்டமம் மண்டல் பார்த்தீங்கன்னா பைசம் சட்டமம் பிளான்ட்லேருந்து நம்ம அட்வான்ஸ்ட் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் எந்த ஆர்கானிசமாக செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங்கோ அது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் மேனரில் ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வேரியஸ் பாசிபிலிட்டிஸில் வேரியஸ் காம்பினேஷன்ஸில் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த கேமிட்ஸ் அதோட பார்ட்னர் கேமிட்ஸோட ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டா டெவலப் ஆகும். அந்த ஜைகோட் டெவலப் ஆகும்போது ஜெனட்டிக் வேரியேஷன்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். அந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எவல்யூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். இந்த எவல்யூஷன் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எல்லாமே செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு எதுலாம் நம்ம டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மெண்டலிசமில் ஹோமோசைக்கஸ் ஹெட்ரோசைக்கஸ் ரெண்டு படிச்சோம் இல்லையா. ஹோமோசைக்கஸ்னா சிமிலர் அல்லீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும், ஹெட்ரோசைக்கஸ்னா டிசிமிலர் அல்லீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நமக்கு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் எந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா எந்த இண்டிவிஜுவல்ஸ்னா ஜெனட்டிக்கலி டிசிமிலர் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஆர்கானிசம், அந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே எதை லீட் பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். டைஹாபிட் கிராஸில் ரெண்டு ஹோமோசைகஸ் பேரண்ட் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டு பேரண்ட்டுமே ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸில் டிஃபர் ஆகுற மாதிரி இருப்பாங்க. ஒரு பேரண்ட் கேப்சார் கேப்சார் கேப்ஸ்வை கேப்ஸ்வை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இன்னொரு பேரண்ட் ஸ்மாலார் ஸ்மாலார் ஸ்மால் வை ஸ்மால் வை. இது பேரண்டோடைய ஜீனோடைப். பேரண்டோட phenotype எப்படி இருக்கும் அப்படின்னா S capital R இருக்கு அப்படினாவே என்ன ஷேப் சீட்ஸ் ஃபார்ம் ஆகும், ரவுண்ட் ஷேப்டு சீட். கேப்ஸ்வை இருக்குன்னா காட்டிலிடன் சீடோட கலர் எல்லோ கலர்ல இருக்கும். ஸ்மாலர் அப்படின்னா wrinkle shape சீட்ஸ். ஸ்மால் வை இருக்குன்னா green கலர் காட்டிலிடன்ஸ் ஆர் green கலர்ல அந்த சீட்ஸ் டெவலப் ஆகும். இதுலேருந்து கேமிட்ஸ் டெவலப் ஆகுது. உங்களுக்கு தெரியும் அந்த பேரண்ட் டிப்ளாய்டா இருக்கும், கேமிட்ஸ் ஹப்ளாய்டா இருக்கும். அப்போ கேப்சார்லேருந்து ஒரு ஆரும் கேப்ஸ்வைலேருந்து ஒரு வைக்கும் கேமிட்ஸ்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகுது. இங்கே அதே போல் ஸ்மால் வை டிரான்ஸ்மிட் ஆகும். இது ரெண்டும் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் தானே, ஃபர்டிலைசேஷன் ரெண்டும் ஃபர்டிலைஸ் ஆகி F1 ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு தெரியும் அந்த கிராசிங் அப்படின்னா ஒரு கேமிட்ஸாக எடுத்து ஒரு ஜீன்ஸாக எடுத்து கிராஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ஜீனோடைய டாமினன்ட் ஃபார்மை ஃபர்ஸ்ட் எழுதுவோம், ரெசிசிவ் ஃபார்மை செகண்ட் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு கலருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜி, கேபிட்டல் Y டாமினன்ட் ஃபார்ம், ஸ்மால் y ரெசிசிவ் ஃபார்ம். இதுதான் F1 ஹைப்ரிட். நெக்ஸ்ட் F1 செல்ஃபிங் பண்ணுறோம். எப்படி செல்ஃப் பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து ஃபார்ம் ஆகிற கேமிட்ஸை செல்ஃபிங் பண்ணும். கேபிட்டல் R கேபிட்டல் Yயோட ஒரு காம்பினேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுது. கேப்சார் ஸ்மால் Yயோட இன்னொரு காம்பினேஷன்.
நெக்ஸ்ட் ஸ்மால் ஆர் கேபிட்டல் வையோட கம்பைன் ஆகுது. லாஸ்ட் ஒன் ஸ்மால் ஆர் ஸ்மால் வையோட கம்பைன் ஆகுது. இப்படி 4 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கேமிட்ஸ் F1 ஜெனரேஷன் வந்து டெவலப் ஆகுது. F1 அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹைபிரிட்ஸாக இருக்கும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கு. 4 டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் டெவலப் ஆகும். இந்த F1 செல்ஃபிங் பண்ணும்போது சேம் இந்த 4 டைப் ஆஃப் கேமிட்ஸ் இதே 4 டைப் ஆஃப் கேமிட்ஸோட கிராஸ் பண்ணுறது தான் சேம் ஆர் கேப்சார் கேப்சை, கேப்சார் ஸ்மால் வை, ஸ்மால் ஆர் கேபிட்டல் வை, ஸ்மால் ஆர் ஸ்மால் வையோட கிராஸ் பண்ணுறது தான் செல்ஃபிங்காக இருக்கும். இப்படி கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா F2 ஜெனரேஷன். Okay, how F2 generations are obtained means selfing of F1 generation. F1 ஓட கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு எப்படி புனஸ் ஸ்கொயர் மேக் பண்ணலாம் அப்படின்னா 4 into 4 எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜைகோட்ஸ் அப்ளைன் ஆகும், 16 நம்பர்ஸ்ல அப்ளைன் ஆகும் இல்லையா. செல்ஃபிங் அப்படின்னா இந்த 4 கேமிட்ஸ் F1ல ஃபார்ம் ஆகிற 4 கேமிட்ஸ் சேம் இதே 4 கேமிட்ஸோட கிராஸ் பண்ணதுதானே செல்ஃபிங். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்துக்கிறோம். நமக்கு ஒரு கேமிட் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேப்ஸ் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் சேம் இதோட கிராஸ் பண்ணுறோம். ஸ்மால் ஆர் கேப்ஸ் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். எஸ் ஒரு ஜீனா கிராஸ் பண்ணுறோம். அதோட அல்டர்னேட் ஃபார்ம் அது ஃபார்ம்ஸில் ஃபஸ்ட்டு டாமினன்ட் ஃபார்மையும் அடுத்து ரெசசிவ் ஃபார்மையும் எழுதுவோம் இல்லையா. இங்கே ரெண்டுமே டாமினன்ட் ஃபார்மாக இருக்குது. அப்போ கேப்சார் கேப்ஸ்வர், கேப்ஸை கேப்ஸை, கேப்சார் கேப்சார், கேப்ஸை ஸ்மால் வை, கேப்சார் ஸ்மாலர், கேப்ஸை கேப்ஸை, கேப்சார் ஸ்மாலர், கேப்ஸை ஸ்மால் வை. இது ரெண்டும் கேப்சார் கேப்சார், கேப்ஸை ஸ்மால் வை, கேப்சார் கேப்சார், ஸ்மால் வை ஸ்மால் வை, caps are smaller, caps y small y, caps are smaller, small y small y, caps are smaller, caps y caps y, caps are smaller, caps y small y. இங்க ரெண்டுமே ஸ்மாலரா இருக்கு. smaller smaller, caps y caps y, smaller smaller, caps y small y. இது ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது caps are smaller, caps y small y, caps are smaller, small y, small y, smaller, smaller, caps y, small y, smaller, smaller, small y, small y. உங்களுக்கு இதோடைய phenotype தெரியும் இல்லையா. கேபிட்டல் ஆர் இருக்கு அப்படின்னா என்ன கலர் phenotype, எது phenotype என்னவா இருக்கும், round shaped seed. caps இருக்குன்னா yellow color cartrident, caps இருக்குன்னா round yellow color cartrident, round shaped seed, yellow color seed, round yellow, round yellow, round ரெண்டுமே small y இருக்கனால instead of yellow color cartrident yellow color seed இங்க green seeds develop ஆகும். round yellow, round ரெண்டுமே small இருக்கறதுனால green, round yellow, round yellow ரெண்டுமே small இருக்கறதுனால wrinkle, capital Y இருக்கறதுனால yellow color cartrident, small இருக்கறதுனால wrinkle, ஒரு capsar இருக்கறதுனால yellow color cartrident, capsar round shaped seed, capsar yellow color seed, round shape ரெண்டுமே small y இருக்கறதுனால green cartrident, ரெண்டுமே smaller இருக்கறதுனால wrinkle, capsar இருக்கறதுனால yellow color seeds, ரெண்டுமே smaller இருக்கறதுனால wrinkled shaped seed, ரெண்டுமே small y இருக்கறதுனால green color cartrident. நம்ம டைஹைபிரிட் கிராஸோட phenotypic ratio என்ன கிடைச்சு 9:3:3:1. இந்த ஐடியல் ரேஷியோ ஆஃப் டைஹைபிரிட் கிராஸ் தான மெண்டலர் செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ப்ரோபோஸ் பண்ண வச்சிருக்கோம். அப்போ இந்த 9:3:3:1 எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த கேமிட்ஸ் கேப்சார் கேப்ஸ்வை அதாவது ரவுண்ட் ஷேப்டு சீட் எல்லோ கலர் காட்டிட்டு 9 நம்பர்ஸ்ல இருக்கு. ரவுண்ட் ஷேப்டு சீட் green color cartrident 3 நம்பர்ஸ்ல இருக்கு. wrinkled seed yellow color cartrident 3 நம்பர்ஸ்ல இருக்கு. wrinkled seed green cartrident 1 நம்பர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த 9:3:3:1 எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா round yellow 1, round yellow 2, round yellow 3, round yellow 4, round yellow 5, round yellow 6, round yellow 7,
ரவுண்ட் எல்லோ 8, ரவுண்ட் எல்லோ 9. இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்கிறது தான் ரவுண்ட் ஷேப்டு சீட், எல்லோ கலர்டு சீடுக்கு சீட்ஸாக இருக்கும். ஓகே 4. இதோட ஜீனோடைப் பார்த்தீங்கன்னா நமக்கு 9:3:3:1 இப்படி தானே கிடைச்சிச்சு. இந்த 9ல எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா 1:2:2:4 இப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் 1 நம்பர்ல இருக்குது கேப்சார் கேப்சார் கேப்ஸ்வை கேப்ஸ்வை ஒரு நம்பர்ல இருக்கு. செகண்ட் கேப்சார் கேப்சார் கேப்ஸ்வை ஸ்மால் வை கேப்சார் கேப்சார் கேப்ஸ்வை ஸ்மால் வை 1 2 ரெண்டு நம்பர்ல இருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டும் சிமிலரா இருக்கும். கேப்சார் ஸ்மாலர் கேப்ஸ்வை கேப்ஸ்வை கேப்சார் ஸ்மாலர் கேப்ஸ்வை ஸ்மால் வை இது ரெண்டும் சிமிலரா இருக்கும். இந்த நாலுமே சிமிலரா இருக்கும். கேப்சார் 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 அதுபோல நெக்ஸ்ட் ஸ்மாலர் இருக்கு. கேப்ஸ்வை ஸ்மால் வை கேப்ஸ்வை ஸ்மால் வை கேப்ஸ்வை ஸ்மால் வை கேப்ஸ்வை ஸ்மால் வை 4 நம்பர்ல இருக்கா. அப்போ கேப்சார் ஸ்மாலர் கேப்ஸ்வை ஸ்மால் வை இது 4 நம்பர்ல இருக்கு. 1 number of homozygous dominant இங்க 1 number of capsar capsar capsai small y 1 number of homozygous dominant இருக்கு. 2 number of capsar capsar capsai small y இருக்கு. 2 number of capsar smaller capsai capsai இருக்கு. 4 number of capsar smaller capsai small y இருக்கும். Okay, next இந்த round shaped seed green cotyledon 3 numbers இருக்கு. எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டா வெச்சுக்கோ. இங்க 1 2 3 ஓகே கேப்சார் கேப்சார் ஸ்மால் y இது ரெண்டுத்துல இருந்து டிஃபரண்டா இருக்கு. அப்போ இந்த 3 எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படினா கேப்சார் கேப்சார் ஸ்மால் y 1 in நம்பர்ல இருக்கு. ரிமைனிங் 2 நம்பர்ஸ்ல இருக்குது. இந்த கேபிட்டல் R small r small y capsar small r small y 2 நம்பர்ஸ்ல இருக்கு. இந்த 3a 1:2 ரேஷியோவா இருக்கு. இந்த 3யும் சேம் 1:2 ரேஷியோல இருக்கும். 1 நம்பர்ல எது இருக்கும் 2 நம்பர்ல எது இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல இருக்குதுன்னா wrinkled C yellow color cotyledon இருக்கும். அதுல ஒன்னு வந்து smaller capsai capsai இருக்கு. ரிமைனிங் 2 smaller capsai small y இருக்கும். அதோட ரேஷியோ smaller capsai ரிமைனிங் 2 smaller capsai small y இருக்கு. இந்த wrinkled green ஒரே ஒரு நம்பர்ல தான் இருக்கும். homozygous recessive இருக்கும். smaller small y 1 in நம்பர்ல இருக்கும். அப்போ diagonal cross ஓட genotypic ratio அப்படி பாத்தீங்கன்னா 1:2:2:4 1:2 1:1 இது genotypic ratio. phenotypic ratio 9:3:3:1 இது phenotypic ratio இருக்கும். ஓகே உனக்கு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த genotype கேக்குறாங்க அப்படினா உனக்கு சொல்ல தெரியணும். எஸ் diagonal crossனா என்ன இண்டிபெண்டன்ட் அசார்ட்மென்ட் லானா என்னன்னு தெரியுதா? ஓகே diagonal crossன்றது என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகுற பேரண்ட் டைப் கிராஸ் பண்றது தான் diagonal cross. இங்க ரெண்டு செப்பரேட் ஜீன்ஸ் இருக்கும். ஒரு ஜீன்ஸ்க்கும் ரெண்டு அலீல்ஸ் இருக்கும். இதோட phenotypical ரேஷியோவா 9:3:3:1 கிடைக்குது. இந்த ரேஷியோ மெண்டல் செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ட் அசார்ட்மென்ட் லாவை ப்ரொபோஸ் பண்ண வச்சிருக்கோம். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மென்ட் லான்றது என்ன அப்படின்னா ஒரு குரோமோசோம்ஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஒரு குரோமோசோம்லயும் நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். ஒரு ஜீனும் அதோட கேரக்டர்ஸை இண்டிபெண்டா மற்ற ஜீன்ஸை டிபெண்ட் பண்ணாம அதோட கேரக்டர்ஸை அசார்ட் பண்ணுன்றது தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஒரு குரோமோசோம்ல இருக்கிற வேரியஸ் ஜீன்ஸ் மெனி பாசிபிள் காம்பினேஷன்ஸ்ல நமக்கு மெனி செட் ஆஃப் ஜீன்ஸா ஃபேக்டர்ஸா கேமெட்ஸ்குள்ள இன்ஹெரிட் ஆகும். அந்த கேமெட் ஃபியூஸ் ஆகி ஹைபிரிட்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆர் ப்ரோஜெனிஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரோஜெனிஸ் ஜெனட்டிக்கலி வேரியண்டா இருக்கும். இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எவல்யூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கும். இது எதில் அக்கர் ஆகும் அப்படின்னா செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம். இட் மேபி பிளான்ட்டாக இருக்கலாம் இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம். ஓகே இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லா
அதில் ப்ரொசீட் ஆயிருக்குன்றதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இண்டிவிஜுவல்ஸ்னால் ஜெனட்டிக்கலி டிசிமிலர் கேமிட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதெல்லாமே இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லாவை ஒபே பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லா ஜெனட்டிக் வேரியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லாவை லா ஆஃப் செக்ரிகேஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன் அப்படின்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் எழுது ஒரு ஜீன்குள்ளே இருக்கிற 2 அல்லீல்ஸ் செக்ரிகேட் ஆகும், டிஸ்கிரீட்டாக இருக்கும், பிளெண்டர் ஆகாது, அது ஃபார்ம் பண்ணுற கேமிட்ஸ் வந்து நெவர் ஹைப்ரிட், அதை சொல்கிறது தான் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமிட்ஸ் ஆர் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸாக இருக்கும். ஓகே, வேறஸ் இன் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லா ஜீன்ஸை பற்றி டீல் பண்ணுது. ஒரு ஜீன் இன்னொரு ஜீனை டிபெண்ட் பண்ணாமல் அதோட கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஜீன்ஸ் கடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வித்தின் ஜீன் ஒரு ஜீன்குள்ளே இருக்கிற அல்லீல்ஸ் பிளெண்டர் ஆகாது, கேமிட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட்னு சொல்கிறது லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் கேமிட்ஸாக இருக்கும். எஸ், டை ஹைப்ரிட் கிராஸ்னா என்ன, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லானா என்னன்னு புரிஞ்சுச்சா? தேங்க்யூ.